மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் தாயாம் திரு அவை கன்னிமரியார் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பெருவிழாவினை கொண்டாடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்தித்தல்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரு பெரும் தாய்மார்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இருவருமே இறைவனுடைய அருளை, இருவருமே இறைவனுடைய கருணையை அதிகமாக பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று எலிசபெத் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். இன்னொன்று இளம் கன்னியாக இருக்கிற கன்னிமரியாளை இந்த நாளில் இருவரும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இருவருக்கும் இடையே ஒரு பரிமாற்றம் ஏற்படுகிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றாக சந்திப்பதாக, கடவுளை முன் அறிவிப்பவரும் கடவுளை தன்னுடைய வாழ்விலும் உருவிலும் காண்பிப்பவரும் ஒன்றாக சந்தித்து கொள்வதை இந்த நாளிலே பார்க்கிறோம். ஆக அன்னை மரியாளையும் எலிசபெத்தும் ஒன்றாக சந்திக்கிற பொழுது அன்னை மரியாள் புகழ்ச்சி பாடல் பாடுகிறார். என்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை பேரு வகையால் துள்ளிச்சு. ஆக இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் பிறப்பதற்கு முன்பாகவே கடவுளுடைய சக்தியால் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆக இவ்விருவரு தாய்மாருடைய சந்திப்பு ஒரு மீட்பை வழங்கக்கூடியதாக, மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. அந்த இருவருடைய இந்த சந்திப்பை பார்க்கிற பொழுது முதலிலே வாழ்த்தி கொள்கிறார்கள், முதலிலே பேறு பெற்றவர் என்றும் அழைக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சந்திப்பு பலருடைய வாழ்வை அழிக்கக்கூடியதற்கு திட்டம் தீட்டுவதாக, பலருடைய பெயருக்கு அவப்பெயரை விளைவிக்கக்கூடிய சந்திப்புகளாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். எப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லது எப்படிப்பட்ட சந்திப்புகளாக அவைகள் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நாட்டு தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கிறார்கள். நிறைய நாட்டு தலைவர்கள் ஒருவர் உரையாடி கொள்கிறார்கள், உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இந்த உடன்படிக்கை எல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது, அவருடைய சந்திப்புகள் எல்லாம் எதை நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை நாளிலே சிந்தித்து பார்ப்போம். மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய சந்திப்பு உலகத்தினுடைய அல்லது உலக பார்வையினுடைய ஒட்டுமொத்தத்தையும் திருப்பி புரட்டி போட்டதாக இருக்கிறது. உலக தலைவர்களை சந்தித்து போர்கள் மூழ்கிற பொழுது அவருடைய கால்களில் விழுந்து போரை நிறுத்த சொல்லி அழைத்தது உலக நாடுகளையே திரு அவை பக்கம் திருப்பியதாக இருக்கிறது. புறம் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்கள் என சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களையும் நோயாளர்களையும் அவர் சந்தித்து பாதங்களை கழுவியது பலருடைய வாழ்வை மாற்றியதாக இருக்கிறது, பலருடைய தீமைகளை போக்கியதாக இருக்கிறது. எனவே இத்தகையதொரு சந்திப்புகள் இன்றைக்கு தேவைப்படுகிறது. விவிலியத்திலும் நாம் பார்க்கிறோம், நோயிற்றிருந்தேன் எனக்கு காண வந்தாயா, ஆடையின்றிருந்தேன் எனக்கு ஆடை அணிவித்தாயா, சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தாயா என இயேசு பல கேள்விகளை கேட்கிறார். ஆக இன்றைக்கு நாம் யாதுமற்று இருக்கிற நிலையில் இருப்பவர்களை நாம் சந்திக்க ஆசைப்படுகிறோமா? மரியாள் எலிசபெத் அம்மாள் அழைக்கவில்லை, ஆனால் எலிசபெத்தினுடைய தேவையை அறிந்து உணர்ந்து ஓடி செல்பவளாக இருக்கிறார். ஆக இன்றைக்கு நாம் தேவையில் இருப்பவர்களை நாமே கண்டுணர்ந்து கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஆக மனித உறவுகள் தேவைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டவையாக இருக்கிறது. யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களை நாம் தேடி செல்பவர்களாக, ஓடி செல்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் அன்னை மரியாளுடைய இந்த சந்திப்பு நமக்கு இந்த நாளிலே சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்வில் நாம் சிந்திப்போம். தேவையற்று இருப்பவர்களுக்கு அல்லது தேவையில் இருப்பவர்களை நாம் ஓடி செல்கிறோமா, அல்லது கைமாற எதிர்பார்த்து செய்யப்படுகிற உதவியாக நம்முடைய உதவிகள் இருக்கிறதா என்பதை நாளிலே சிந்தித்து பார்த்து அன்னை மரியாளை போல தேவையில் இருப்பவர்களை தேடி நாடி செல்கிற மனம் நம்முடைய மனமாக இருக்கட்டும். தேவையில் இருப்பவர்களுக்கு என்னவென அறிந்து நாம் உதவுபவர்களாக மாறுவோம். இதுதான் விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். பிறர் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் செய்யுங்கள். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோமோ அதை முதலில் நாம் செய்பவர்களாக,
அதன் வாயிலாக என்னுடைய அருளை பெறுபவர்களாக, அதன் வாயிலாக அன்னை மரியாளை நாம் முன்மாதிரியாக வைத்து வாழ்பவர்களாக வாழக்கூடிய அருளை இந்நாளிலே தொடர்ந்து நாம் வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.